காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா யூபிஎஸ்சி எக்ஸாம் கேட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 12.1/2% கூட்டு வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியானது 340 எனில் அதே அசலுக்கு அதே வட்டி விகிதத்தில் அதே டைம்ல கிடைக்கக்கூடிய தனி வட்டி என்ன கேட்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸ் பத்தி வேற டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 12.1/2% கூட்டு வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியானது 340 எனில் அதே அசலுக்கு ஆண்டுக்கு இதே வட்டி தான் 12.1/2% அதே வட்டி விகிதத்துல 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி என்ன கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க அசல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த வட்டி மட்டும் எடுத்தாங்க 12.1/2%. இது கலப்பு பணத்தில் இருக்கு. அப்போ 12 24 பிளஸ் 1 25 வகுத்தல் 2ன்னு வரும். ஸோ கீழே பர்சன்டேஜ் வந்தால் கீழே 100 போடும். அப்போ 2 × 100 200 மாறிடும். ஸோ அப்படியே 25 கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 8ன்னு வரும். ஸோ இது அசலுக்கான ரேஷியோ, இது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ அசலுக்கான ரேஷியோ எடுத்து எழுதிக்காங்க. என்ன வருது 8. அடுத்தது மொத்த தொகைக்கான ரேஷியோ 8 + 1 அசல் + வட்டி ரெண்டும் சேர்ந்தா மொத்த தொகை. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 + 1 9. நெக்ஸ்ட் வருஷம் பாருங்க, 2 வருஷமா 3 வருஷமா பாருங்க, 2 வருஷம். இந்த பவர்ல அப்படியே போட்டுருங்க. இங்கேயும் பவர்ல 2. 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. ஸோ இந்த 64 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 81 அப்படிங்கிறது மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ இந்த மொத்த தொகை என்ன இருக்குது அசல் பிளஸ் வட்டி. சரிங்களா, அசல் பாருங்க 64. அப்ப 81ல 64 மைனஸ் பண்ண மீதி என்ன வரும் 17. ஸோ இதுதான் வட்டி. ஸோ 17 பார்ட்டுக்கு வட்டி என்ன சொல்லிக்கிறாங்க 340. அப்ப நமக்கு தேவை அசல். அப்ப 64 பார்ட்டுக்கு என்ன, இது அப்படியே கிராஸ் பண்ணி விடுங்க. என்ன வரும் 64 × 340 வகுத்தல் 17ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே கேன்சல் பண்ணா 20. ஸோ 2 × 64 128, இங்கே ஒரு 0. ஸோ அசல் பாருங்க 1280 ரூபா. ஸோ இந்த அசல் பார்த்தோம்னா 1280 ரூபா. ஸோ அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ணுமா, இதே அசல் தான் 1280. ஸோ இந்த வட்டி சப்ஜெக்ட் பண்ணி இந்த காலம் போட்டோமா தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்க அசல் என்ன சொல்லியிருக்காங்க 1280 பெருக்கல் வட்டி 12.1/2%. கலப்பு பணத்தில் இருக்கு. அப்போ 12 × 2 24, 24 + 1 25, 25 வகுத்தல். ஸோ 2 இருக்குது, பர்சன்டேஜ் இந்த வகுத்தல் 100 போடணும். அப்போ 2 × 100 200 இன்ட்டு டைம் பாருங்க 2 வருஷம். ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்க டேரெக்டாக பிரின்சிபல் வட்டி டைம் அப்படியே பெருக்கணுமா தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5, இங்கே 4, 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, 128 2ஆல் கேன்சல் பண்ணால் வரும் 6, இங்கே ஒரு 4 64. ஸோ 64 × 5 60 × 5 300, 4 × 5 20. அப்போ 320 ரூபா தனி வட்டி. சரிங்களா, ஸோ தனி வட்டி பார்த்தா 320. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.